Hello everyone. இன்னைக்கு வந்து நம்ம basic Python syntax வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். Already data types, variables, some common Python syntaxலாம் வந்து நம்ம already previous வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம இன்னும் சில basic Python syntax வச்சு பார்ப்போம். இன்னும் advanced-ஆ Python programming நம்ம போகும்போது இந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியா வந்து அந்த கான்செப்டை வந்து நம்மளால grasp பண்ண முடியும். So first வந்து நம்ம arithmetic operators பத்தி learn பண்ணுவோம். So arithmetic operationனா எந்த ஒரு simple addition, subtraction, multiplication, division இந்த மாதிரி ஆபரேஷன் வந்து நம்ம பைத்தான்ல வந்து ஈஸியா பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆபரேஷன் நீங்க வந்து டைரக்டா வந்து பண்ணலாம். 1 + 2 = நமக்கு வந்து 3ங்கிற அவுட்புட் கிடைக்கும். இந்த இதுல இந்த 1 and 2 இந்த நம்பர் தான் நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஆபரேஷன் நம்ம பண்றோமோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் தான் நமக்கு ஆப்பரேட்டர். ஸோ இங்க ஆப்பரேட்டர்ங்கிறது வந்து பிளஸ் வந்து எடுப்போம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம டிவிஷன் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இப்போ 12 /3 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஈஸியா அதோட டிவிஷன் பண்ணி நமக்கு வந்து வேல்யூ கொடுக்கும். சப்போஸ் நமக்கு வந்து ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 15 / 2 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து டைரக்டா டிவிஷன் பண்ணி என்ன வேல்யூவோ 7.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு இதோட ரிமைண்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 15 நம்ம இதுக்கு மாடுலோ அப்படிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 15 மாடுலோ / 2 அப்படின்னு நீங்க வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ 15 மாடுலோ 2னா ரிமைண்டர் வந்து நமக்கு 1. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். சப்போஸ் வந்து இப்போ நமக்கு வந்து பவர் ஆப்ரேஷன், இப்போ வந்து 5 to the power 2 இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பைத்தான்ல வந்து ஒரு சிம்பிளான ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 ** 2. ஸோ இப்போ வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 25. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க பார்க்கலாம் 5 * 2 நம்ம போட்டிருக்கப்போ இந்த ரைட்ல இருக்கிற இந்த ஆப்பரண்ட் தான் என்னது நம்மளோட லெஃப்ட் ஆப்பரண்டோட பவரா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலயே வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு 125 / 5 அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டபுள் ஈக்குவாலிட்டி சைன்னா என்னன்னு பார்க்கலாம். டபுள் ஈக்குவாலிட்டி சைன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து y-யோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த y = 45 தாங்கிறத வந்து நம்ம டபுள் ஈக்குவாலிட்டி சைன்ல y = 45 இப்படின்னு நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ டபுள் ஈக்குவாலிட்டி சைன்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து பூலியனா நமக்கு கிடைக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சப்போஸ் இப்போ y = 46 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ y = 46 அப்படின்னு கொடுக்கும்போது இதுவே நமக்கு பார்க்கலாம் ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம y வந்து 45 அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ 46. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டபுள் ஈக்குவாலிட்டி சைன் அப்படிங்கிறது இஸ் y = 46. ஸோ நம்ம அசைன் பண்ண வேல்யூவா அந்த மாதிரி கேட்குறதா. ஸோ இதோட இது வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எழுதும்போது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஹவு டு ரீஅசைன் வேல்யூஸ். லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணும்போது அந்த வேல்யூ ஆஃப் தட் வேரியபிள் வந்து நம்ம ஃபைனலாக என்ன கொடுக்குறோம் அந்த வேல்யூ தான் நமக்கு இருக்கும். சப்போஸ் நான் z = 5ன்னு ஃபர்ஸ்ட் அசைன் பண்றேன். ஸோ இப்போ z என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் 5. ஸோ z = இப்போ அதே z நான் வந்து அதை ரீஅசைன் பண்ணும்போது 10 அப்படின்னு நான் வந்து ரீஅசைன் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது அவங்களுக்கு 10ன்னு கிடைக்குது. இப்போ இதுவே பாருங்க z = 10 மாறிடுச்சு. ஸோ நமக்கு லாஸ்டா நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து அந்த வேரியபிளுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ z = நான் z + 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கும்போது நம்ம லாஸ்டா வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த z-ஓட வேல்யூக்கு 5 வந்து நமக்கு ஆட் பண்ணும். ஸோ லாஸ்டா பாருங்க நான் வந்து z = 10 + 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 15. ஸோ 15 + 5 வந்து நமக்கு
20 அப்படின்னு ஆட் ஆகுது. ஸோ இந்த ரீஅசைனிங் வேல்யூஸ் வந்து நமக்கு டீபக்கிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் கமெண்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப பெரிய ப்ரோக்ராமா இருக்கும். அப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களை டீடைல்டா வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிற மூலமா ஈவன் வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நமக்கே கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து காமெண்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காமெண்டிங்கிறது வந்து நீங்க வந்து இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க போய் வந்து நான் மார்க் டவுன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம டபுள் ஹேஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆட் சம்திங் ஹியர். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விதமா நம்ம எப்படி வந்து காமெண்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா வந்து ஒரு ஹேஷ் எழுதிட்டு நம்ம அதுல என்ன எழுதினாலும் அது வந்து காமெண்டா எடுத்துக்கும். காமெண்ட் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஹேஷ் வந்து நம்ம போடுறனால இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இதுல என்ன எழுதினாலும் இது வந்து நமக்கு ரன் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து இதுல வந்து நம்ம a = 5 அதே பிளாக்ல தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காமெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் நீங்கள் வந்து ரொம்ப லாங் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நீளமாக கூட நம்மளோட ஃபார்முலா அந்த மாதிரி வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறோம், a = 23 × 2 × 2. இன்னும் வந்து இது போயிட்டே இருக்கு. சப்போஸ் வந்து இந்த ஃபுல் லைனுமே வந்து என்னோட ஈக்குவேஷன் வந்து கவர் பண்ணிட்டு நான் வந்து பிளஸ் இன்னொரு நம்பர் வந்து யூஸ் பண்றேன், அதை வந்து இதோட செகண்ட் லைன்ல வந்து நான் எழுதணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதையும் எடுக்கணும், அதே போல செகண்ட் லைன்ல இருக்கிறதையும் சேர்த்து ஒரே எக்ஸ்பிரஷனா எடுக்கணும். ஏன்னா ப்ரோக்ராமிங்ல வந்து எனக்கு வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன்ல வந்து நான் இதை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா இதையும் வந்து சேம் லைனா தான் ப்ரோக்ராம் எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேக்ஸ்லாஷ் வந்து நம்ம வந்து போடணும். பேக்ஸ்லாஷ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது எரருமே இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனா நமக்கு எடுத்துக்கும். இதுவே நீங்க எந்த மாதிரி லைன்ஸ் வந்து எழுதலாம், இந்த பேக்ஸ்லாஷ் போட்டீங்கன்னா இது வந்து கண்டினியூஸா உங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து லைன் கண்டினியூஷன். இது வந்து நீங்க வந்து நிறைய லார்ஜா வந்து எக்ஸ்பிரஷன் எழுதும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமே வந்து நம்ம வந்து நிறைய வந்து இன்னும் அட்வான்ஸ்டா ப்ரோக்ராமிங் போகும்போது இண்டெக்ஸிங் எலிமெண்ட்ஸ்ங்கிறத வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இண்டெக்ஸிங் எலிமெண்ட்ங்கிறது, சப்போஸ் நீங்க ஒரு பைத்தான்ல வந்து நம்ம இண்டெக்ஸிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் அசைன் பண்றேன், a = animal அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ண நம்ம a^0 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இதுதான். ஸோ இந்த அனிமல்ங்கிற ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பொசிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம இண்டெக்ஸிங் எலமெண்ட்ல வந்து ஒவ்வொரு எலமெண்டா நம்ம இந்த மாதிரி இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ற மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நம்ம நம்பர்ஸ், லிஸ்ட் இந்த மாதிரிலாம் நீங்க இன்னும் நம்ம அட்வான்ஸ்டா போகும்போது இந்த இண்டெக்ஸிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த அனிமல்ல எனக்கு வந்து 5th எலமெண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் a = நான் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா எனக்கு L அப்படின்னு சொல்லி வந்துருது. இதுவே இதுல வந்து நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ a=0 அப்படிங்கிறது வந்து நமக்கு a வந்து பைத்தான்ல வந்து எப்பவுமே இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து நமக்கு -1 பண்ணோம்னா அதோட டோட்டல் லெங்த் 0ல இருந்து நமக்கு வந்து அதோட டோட்டல் லெங்த் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் -1 அப்படின்னு கிடைக்கும். அந்த இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனிமே வந்து பைத்தான்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இண்டென்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிகினரா நம்ம வந்து பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு எரர் வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா இண்டென்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கேன், add 2 numbers. ஸோ a/b வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஸோ அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நான் இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்றேன். கால் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கால் பண்ணும்போது 2 add 2 of 2 நம்பர் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். 2, 5 வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம
பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், இந்த வேல்யூ வந்து add to ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து இது நமக்கு வந்து கொடுக்கணும். பட் என்ன ஆகுது, நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன் பிரிண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து வேல்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் add 2 of 2,5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நமக்கு இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே வரல. ஸோ ஏன் அப்படின்னா பைத்தான்ல வந்து இப்போ நம்ம மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து நமக்கு வந்து பிளாக்ஸ் ஆஃப் கோடா தான் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும்போது ரிட்டன் சம் அப்படிங்கிறதோட இது முடிஞ்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற இதுலேயே நம்ம வந்து இந்த பிரிண்ட்னு கொடுக்கும்போது இது வந்து நமக்கு ரன் ஆகாது, ஒரு செப்பரேட் பிளாக் ஆஃப் கோடா ரன் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் இந்த பிரிண்ட்ங்கிறது. ஸோ நம்ம வந்து அந்த இன்டென்டேஷனை வந்து நம்ம ஏதோ தனியா இப்போ பண்ணோம் அப்படின்னா இப்போ தனியா இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஸோ இப்போ நான் இன்டென்டேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த இது வந்து எதோட தான் எடுக்கும், இந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு எடுக்கும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம ஒவ்வொரு பிளாக்காக தான் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இதுவே சப்போஸ் நான் இப்போ செப்பரேட்டாக இது ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா இதே போல நம்ம இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் கூட நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து தனியாக தான் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம மறுபடி ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு அதே இதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அனதர் ஃபங்க்ஷனை வந்து அதே பிளாக்ல தான் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வருது, எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக். ஸோ இதை வந்து நம்ம இப்போ செப்பரேட் பிளாக்காக தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த இன்டென்டேஷன் மூலமாக நம்ம எங்கே வந்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம இது இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம், நமக்கு எந்த எரருமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கு, ரெண்டாவது இது வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த இன்டென்டேஷன் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டீபங்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடு எழுதும் போதே நம்ம இதை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர் பைத்தான் ஆப்பரேட்டர்ஸ். ஆல்ரெடி சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து சம் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இஸ் ஈக்குவல் டு, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அதுலேயே நம்ம இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இப்போ 15 less than or equal to 5 அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பரேட்டர்ஸ்க்கு எல்லாமே நமக்கு என்னதான் வரும்னா ஆன்சர் வந்து நமக்கு பூலியன் வேல்யூவாக வரும், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ 15 less than or equal to 5 இல்லை, நோ. ஸோ நமக்கு ஃபால்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து 15 greater than or equal to 5 அப்படி நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன வரும், ட்ரூங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா இதையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பைத்தான் நோட்புக்காவோ நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் இன்னும் பார்த்துக்கலாம். இன்னும் அதர் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நான் அதில் உங்களுக்கு இணைச்சி வந்து அந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா லாஜிக்கல் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். லாஜிக்கல் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ்னா அதில் வந்து நமக்கு பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து வரும். ஸோ பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா பாருங்க நாட் ஆர் அண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக பைத்தானில் வந்து நம்ம இப்போ 2 விஷயம் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 greater than equal to 3 and 2 less than 3 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது 5 greater than 3ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து நமக்கு என்ன ட்ரூ ஒன், இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேரிசன் ஆப்பரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 5 greater than 3 அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும், 2 less than 3 அப்படின்னா நமக்கு ட்ரூ கிடைக்கும். ஸோ அண்ட் ஆப்பரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து
ஃபால்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டுல வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஃபால்ஸா இருக்கா அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ராங்கா இருக்கு, ரெண்டுமே வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால ட்ரூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். அந்த வச்சாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாட் அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா என்ன, அண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சேம் கான்செப்ட் தான் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஆர் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ சேம் இதையே இந்த எக்ஸ்பிரஷனே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஆர் வந்து யூஸ் பண்றேன். ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆறுங்கிறது நம்ம என்னென்ன வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கரெக்டாக இருந்தாவே ஆர் வந்து நமக்கு ட்ரூ தான் கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்கனால ட்ரூன்னு கொடுக்குது. இதே இதில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதே இந்த அண்ட் ஆப்ரேஷனில் 2 greater than or equal less than or is equal to 3ன்னு போட்டிருக்கு. இதுவே நான் 1 மாற்றிட்டேன் அப்படின்னா இதில் நமக்கு என்ன வரும், இது வந்து கரெக்டாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது. பட் இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு என்னது, 2 less than or 1 is equal to ராங். ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ ஆனால் இதே இதை நான் வந்து இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இதே இதை நம்ம வந்து ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே எக்ஸ்பிரஷனை நம்ம ஆர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 5 greater than or equal to 3. ஸோ இங்கே வந்து நமக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா ஆர்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டா இருந்தாவே போதும். நாட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு இது வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நாட் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதோட நாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து நாட் வந்து ஆல்ரெடி நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கிறதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் இது பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், 5 greater than 3 2 less than 1 அப்படின்னா நமக்கு ட்ரூ வரும். பட் இதே நான் வந்து ஃபால்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நாட் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸாக வரும். ஸோ இப்போ பாருங்க ஃபால்ஸும் இதுதான் ரொம்ப ஈஸியான இதுதான் இந்த பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது. வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ரோக்ராம் எழுதும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் வைஸ் வந்து நம்ம பைத்தானில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போகும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். தென் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், டபுள் ஈக்குவல் சைன், இஸ் ஈக்குவல் டு, இஸ் நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம், y இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு y ஈக்குவல் டு 25 தான் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ கிடைக்கும். இதுவே y ஈக்குவல் டு இஸ் நாட் அப்படிங்கிறது இன்னொரு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இஸ் நாட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம்னா நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். y நாட் இஸ் ஈக்குவல் டு 25 போடுவோமே அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா y நாட் ஈக்குவல் டு 25ங்கிறப்போ ஃபால்ஸ் வரும். ஏன் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம காமனா பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு வந்து தேவையான சின்டெக்ஸ், அதுக்கப்புறம் சில ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம்.